Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிம்பிளா ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போறோங்க. அதுவும் என்னோட ஸ்டைல்ல பண்ண போறோம். இது வந்து என்னன்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சு வைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல செய்ய போறேன். அடுப்பில் மண் பாத்திரத்தை வச்சதுமே நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்துட்டேன். அதுக்கு என்னென்னு காரணம் சொல்கிறேன். இப்போது எண்ணெயிலே கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நான் 15லேருந்து 20 கிலோ ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இல்லை, 1-2 நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். லைட்டாக அதை வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது எப்போவுமே பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியோ எண்ணெயோ என்ன தேவையோ அதை நம்ம ஊற்றிடணுங்க. அப்போ நமக்கு வந்து அந்த பாத்திரத்தோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நான் மண் பாத்திரம் வாங்கும்போது அந்த கடையில் வந்து சொன்னாங்க எனக்கு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி வச்சு இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து அதை லைட்டாக நம்ம அமுத்தி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சோம் அப்படின்னா வந்து குழஞ்சிருது சிக்கன் வந்து. அதனால நான் வந்து எப்போவுமே சிக்கன் பண்ணும்போது இந்த மாதிரி மண் பாத்திரத்தெல்லாம் செய்வேன். மட்டனாக இருந்தால் நம்ம வந்து குக்கரில் பண்ணலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா நம்ம வேக விட போகிறோம். இது வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. அது வந்து ஒவ்வொரு சிக்கனை பொறுத்து இருக்குது. இப்போ மினிமம் 15 மினிட்ஸ் ஆகும், 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம கிண்டினோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மசாலோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, கல்பாசி வந்து நிறைய சேர்க்காதீங்க, லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், பூண்டு ஒரு 2 பீஸ் போல் சின்ன பீஸை இஞ்சி சேர்த்துருக்கேன். கூடவே முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அந்த டயத்தில் நம்மளோட குழம்பு வந்து நல்லா மசாலோட ஸ்மெல்லாம் போய் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாங்க. அலசி ஊற்றிட்டு அதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அப்போ சொன்ன மாதிரியே நல்லா கிண்டாமல் லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு அந்த தேங்காய் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். அது நல்லா குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இப்போது ஃபைனல் ஸ்டேஜாக வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். அதுக்கு எண்ணெய், கடுகு, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்தாச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்து குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இது வந்து மண் சட்டியாங்காட்டி எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளான சிக்கன் குழம்ப. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சிக்கன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.